வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, IMF இருக்காங்க பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அவங்க இன்னைக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடம் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, growth ரேட்டு, அது 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு IMF சொல்லியிருக்காங்க. 2024-25க்கான நிதியாண்டில் ஜிடிபி growth 7% இருக்கும். இது மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது இந்த growth ரேட்டில் அப்படின்னு IMF குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் கிராமப்புற நுகர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகரிச்சிருக்கு. அதனால தான் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய எக்கானமிக் growth ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புற நுகர்வு அப்படின்னா கிராமப்புறங்களில் அதிகமாக பொருள்கள்லாம் வாங்கப்படுது. அப்போ கிராமப்புறத்துடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இதற்கான மறைமுக அர்த்தம். இது IMF வெளிவிட்ட உடனேயே நிறைய பேர் சமூக வலைதளத்தில் மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரபலமான நிதி நிறுவன இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கணிப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கானமிக் கண்ட்ரியில் அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 2014 10வது 11வது பிளேஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேறி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வருஷம் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிடும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மோடிஜியுடைய 3.0 முடிகிறதுக்குள்ளே இந்தியா 3rd பிளேஸுக்கு முன்னேறி இருக்கும். இப்போது எப்போ நம்ம செகண்ட் பிளேஸை பிடிக்கிறது? இப்போ அமெரிக்கா ஃபஸ்ட்டு இருக்காங்க, சீனா செகண்ட் இருக்காங்க. எப்போ நம்ம செகண்டு ஃபஸ்ட்டெல்லாம் எப்போ பிடிக்கிறது அப்படின்னு சில பேர் கேள்விகளை எழுப்புறாங்க. அதுக்கு ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2075 அடுத்து ஒரு 50 வருஷத்தில் இந்தியாவுடைய இந்த டைரக்ஷன்லேயே இந்தியாவுடைய வளர்ச்சி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2075 இந்தியா செகண்ட் பிளேஸை பிடிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் சீனா இருக்கும், 3வது பிளேஸில் அமெரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2075 சீனாவுடைய எக்கானமி 57 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும். 1 ட்ரில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 83 லட்சம் கோடி. 57 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் சீனாவுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸு. 2வது பிளேஸில் இந்தியா இருக்கும், 52.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இந்தியாவுடைய எக்கானமி இருக்கும் அப்படின்னும், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் 3rd பிளேஸு 51.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இந்த டாபிக் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது முதல் டாபிக். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய ஒரு டிபேட்டு இதெல்லாம் நடந்துச்சு. சமீபத்தில் தினமலர் என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஆதரவாளர்கள் காவல்துறைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சென்னை மாநகர ஒரு காவல் அதிகாரிகிட்ட, உயர் அதிகாரிகிட்ட இது மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. அதற்கு அந்த காவல் அதிகாரி, இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது, அப்படி ஆதாரமே இல்லை, அவர் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செய்கிறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு அந்த காவல் அதிகாரி சொன்னதாக தினமலர் செய்தியை வெளியிட்டாங்க. பிறகு செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதை செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட இந்த நியூஸை கொண்டு போய் சேர்க்க, செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து அண்ணாமலைக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க ஒரு டிமாண்டை முன்வைக்க போறாரு அப்படின்னு செய்திகளை பார்த்தோம். நம்மளுடைய சேனலில் கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதற்கு வாழ்த்து சொல்றதுக்காக செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்படியே வாழ்த்து சொல்லும்போது அண்ணாமலைக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து ஒரு பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்பட முடியுது. சமூக வலைதளத்தில் இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அண்ணாமலைக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியும்? அரசியல் களத்தில் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை விமர்சனம் பண்ணுறது சகஜம். அப்படி பண்ணக்கூடிய விமர்சனம் நாகரிகமான முறையில் இருக்கணும். அண்ணாமலை செல்வ பெருந்தகை அவர்கள் மீது முன்வைத்த விமர்சனங்கள் எல்லாமே நாகரிகமாக தான் இருந்துச்சு. ரொம்ப அவதூறாக பேசுறது, இல்லை ஒருமையில் பேசுறது அப்படியெல்லாம் அண்ணாமலை பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எதிராக என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத தான் அண்ணாமலை வெளியிட்டார். அதை வெளியிட்ட உடனேயே SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன்வைக்கிறது சரியான ஒரு அப்ரோச்சாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சீமான் அவர்கள் எடுத்துக்கலாம். சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில்
சாட்டை துரைமுருகன் அவர்கள் எந்த பாடலை பாடினதுக்காக கைது செய்யப்பட்டாரோ அதே பாடலை நான் பாடுறேன், முடிஞ்சா எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் சவால் வந்து விட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் சீமான் அவர்கள் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கலை. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர். ஒரு கட்சியுடைய தலைவரை அவ்வளோ ஈஸியெல்லாம் போய் வந்து கைது வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஏற்கப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஒருவேளை கைது சம்பவம் நடந்துச்சுன்னா அசம்பாவிதங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து கைதெல்லாம் வந்து பண்ணிட முடியாது, ஆக்ஷன் வந்து எடுத்துட முடியாது. தமிழகத்தில் சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இன்னும் யாரும் இல்லை. நாடாளுமன்றத்துலேயும் அவங்களுக்கு வந்து உறுப்பினர் கிடையாது. பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயும் அவங்க பெருசாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை. நிறைய கவுன்சிலர்கள் இதெல்லாம் வந்து ஜெயிக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியுடைய தலைவரையே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது, அவ்வளோ ஈஸியாலாம் முடியாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக கட்சியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அப்போ செய்யாத ஒரு தப்புக்கு எப்படி வந்து அவர் மீது ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து சமூக வலைதளத்தில் ஒரு செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபுட் டெலிவரி செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்கெல்லாம் மதுபானங்களை இது மாதிரி டோர் டெலிவரி செய்கிறதுக்கு இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸ்டேட்ஸில் ஒவ்வொரு மாநிலங்களில் மதுபானங்களை நேரடியாக போய் வீட்டுக்கே டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருக்காங்க. அந்தந்த மாநில அரசாங்கத்துடைய அனுமதியை வாங்கிட்டு அதில் வந்து இறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சில செய்திகள் வந்துச்சு. அதற்கு தமிழகத்தில் பயங்கரமான எதிர்ப்பு. தமிழக அரசாங்கம் எக்காரணம் கொண்டு அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது, வீட்டுக்கே போய் மதுபானங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டுச்சுன்னா அது பெரிய ஒரு கெட்ட விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவுகளை வந்து போட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, தமிழக அரசாங்கம் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெட்ரா பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெட்ரா பாக்கெட்லேயும் மதுபானம் விற்பனை செய்யக்கூடிய அந்த எண்ணம் இல்லை எங்களுக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு டாஸ்மாக் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையும் படிப்படியாக குறைஞ்சா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.